மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் 360 கோடி ரூபாய் வருமான வரி பாக்கியை செலுத்துமாறு அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து அவரது அண்ணன் மகள் தீபா தாக்கல் செய்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்கு. ஜெயலலிதாவுக்கு எதிரான வருமான வரி வழக்குல 360 கோடி ரூபாய் பாக்கி இருப்பதாகவும் அதனை செலுத்த வேண்டும்னோ அவரின் அண்ணன் மகளும் சட்டப்பூர்வ வாரிசாக உயர்நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டவருமான தீபாவிற்கு வருமான வரித்துறை அண்மையில நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. இந்த நோட்டீஸை எதிர்த்து தீபா தரப்புல உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கு விசாரணையின் போது ஜெயலலிதாவின் வருமான வரி சேவை 360 கோடியிலிருந்து 13 கோடி ரூபாயாக குறைத்து திருத்தி அமைக்கப்பட்ட நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி 36 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என குறிப்பிட்ட வருமான வரித்துறை அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து செல்லத்தக்கதல்ல என கூறி தீபாவின் வழக்கை தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டிருக்கு. மேலும் தீபா சட்டப்படி மாற்று நிவாரணம் கோரலாம் எனவும் நீதிபதி அந்த உத்தரவுல குறிப்பிட்டிருக்காரு.